இதுதான் பார்த்தீங்கன்னா மேக் அப்படிங்கிற மைக். இது அவ்வளோதான் கைஸ் இதோட யூஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் மைக்கும் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கும் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட். கைஸ், இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஃபஸ்ட்டு நான் ஸ்டிக்கை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு. இதோட பேர் பார்த்திங்கன்னா R1S அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் ஸ்டாண்டு. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்லேயும் கொடுக்குற மேனுவல் கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும், நீங்கள் எப்படி இந்த ப்ராடக்டை கையாளணும் அப்படிங்கிற மேனுவலே இதில் கொடுத்துட்டாங்க கைஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் பியோட சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ லாங்கெல்லாம் கொடுக்கல கைஸ், அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. லென்த்து இது 10 என்னன்னு தெரில, பார்க்கலாம். இதுதான் ஸ்டிக். இதை பார்த்திங்கன்னா அந்தளவு இதை ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு லைட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க கைஸ். லைட் எரியும். ஓ கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா எரியுது கைஸ். லைட்டு நல்லா இருக்குது. எல்இடி பவராக இருக்குமே என்னென்னு தெரில. நைட் நேரத்தில் இது உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் மொபைல் ஹோல்டர்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இதை இழுத்து விட்டு இதில் வந்து மொபைலை லாக் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து திருவி எந்த சைஸுக்கு வேணுமோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேமரா சிம்பிள் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ். இது எதுக்குன்னே தெரில. ஓ, இது பார்த்தீங்கன்னா லென்த்தாகவும் வருது கைஸ். இது ரொம்ப பெருசாகவும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பெருசாகவும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கழன்ற மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க கைஸ். இது எதுக்குன்னு தெரில. இது கழன்ற மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. இது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இது இதுலேயே மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி நிற்க வச்சுக்கலாம். ஸ்டாண்டு மாதிரி இப்படி நிற்க வச்சுக்கலாம். கீழே இதை ஸ்டாண்டு மாதிரி இப்படி நிற்க வச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இதில் வேறு ஒரு ஆப்ஷனும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை திருப்பிக்கலாம். வேணுங்கிற பொசிஷனில் மொபைலை வச்சு நம்ம எப்படி வேணுமோ அதை திருப்பிக்கலாம். அவ்வளோதான் இது அவ்வளோதான் கைஸ் இதோட யூஸ். இது அப்படி ஓரமாக வச்சிடலாம். அடுத்து மைக்கை பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மேக் அப்படிங்கிற மைக். இதில் மேனுவல் கொடுக்கல காய்ஸ். இது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மேனுவல் இதில் வந்து கொடுக்கல. ஆஸ் யூஸ்வல் சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சியோடது சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது லென்த்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் 10 என்னன்னு தெரில, பார்க்கலாம் காய்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசீவர், டைப் சி ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இது மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா மைக்கில் டேரெக்டாக வந்து நம்ம பேசுகிறது வந்து வாய்ஸ் ரெக்கார்டு வந்து மொபைலில் அப்படியே ரெக்கார்ட் ஆகிரும். அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டைப் சியோடது கொடுத்துருக்காங்க. இதில் டைப் சியோட கொடுத்துருக்காங்க. அதுபோக இது தனியாக நம்ம எதாவது வேறு எதுலையா கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கும் ஐஃபோன் இதுவும் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரிசீவரை வந்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி நம்ம ஹோம் தேட்டர்லையோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிவிலையோ கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மைக் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கில் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம சட்டையில் மாட்டுறது, அதுக்கப்புறம் கையில் எங்கேயாவது வேறு எங்கேயாவது மாட்டிக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சியோட சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே ஸ்பாஞ்ச் வாய்ஸ் நாய்ஸ் கேட்குற இது வந்து ஸ்பாஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக
அந்த இதில் கொடுக்காம ஒரு அந்த கவருக்குள்ளே போட்டு தனியாக கொடுத்துட்டாங்க கைஸ். இதுதான் அந்த ஸ்பாஞ்சு, வாய்ஸ் நைஸ் கேட்குற அந்த ஸ்பாஞ்சு, வாய்ஸ் நாய்ஸ். இதை போட்டுக்கிட்டோம்னா அந்த நாய்ஸ்லாம் எதுவும் கேட்காத மாதிரி அந்த நாய்ஸ்க்கு உண்டான அந்த ஸ்பாஞ்சாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுற அந்த சைட் பின்னு பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைட்டு, முன்னாடி ஒரு லைட் இருக்குது, ஆன் பண்ணாக்கிது அந்த லைட் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து சார்ஜ் இல்லை, அதனால் ஆன் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கொடுக்கவே இல்லை, எப்படி யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மேனுவல் வந்து இந்த பாக்ஸில் கொடுக்கவில்லை. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட், அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 580 சம்திங் வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜோட எனக்கு 620 சம்திங் வந்துச்சு. வேணா உங்களுக்கு பின் பண்ணுறேன், நீங்கள் அந்த இதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே காய்ஸ், பை காய்ஸ்.